மினாசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம JLPT N4 எக்ஸாம் பேப்பரில் வந்து வொக்காபுலரி செக்ஷனில் மோந்தாய் நம்பர் 5 அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். N5ல மொத்தமாக ஒரு 4 பார்ட்ஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் பேப்பரில், அதாவது காஞ்சி அண்ட் வொக்காபுலரி பேப்பரில். பட் N4ல 5th ஒரு மோந்தாய் இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தோபானோ சுகாய் கதா, அதாவது அந்த கொத்தோபாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின கேள்வி. ஸோ கொத்தோபாக்கு வெறும் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை, நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஸோ அதுதான் சேலஞ்சு. ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பர்ல இருந்து இந்த மோந்தாய் 5 நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹோசோ அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஹோசோ. ஸோ இது N4 கொத்தோபா தான். ஹோசோன்னா என்னன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றது, ஒரு ப்ராட்காஸ்டிங், ஒலிபரப்பு இல்லாட்டி ஒளிபரப்பு, ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த ஹோசோன்ற வார்த்தையை 4 சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எந்த யூசேஜ் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொடுத்துருக்காங்க, வாத்தாஷிவா ஹிக்கோஷிஷிதா கொத்தோவோ SNS தே ஹோசோ ஷிமாஷிதா. ஸோ நான் வீடு மாத்தின விஷயத்த வந்து SNSல வந்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். ஏன்னா ஹோசோன்னா அனௌன்ஸ்மெண்ட், SNSல நான் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி இது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஹோசோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிராட்காஸ்டிங். டிவிலெல்லாம் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க, இல்லாட்டி ரேடியோலெல்லாம் வந்து ஒரு நியூஸை வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு வந்து வாத்தாஷிவா ஹிக்கோஷிஷிதா கொத்தோவோ SNS தே ஷிராசேதா ஆர் ஹோகோகுஷ்தா அந்த மாதிரி தான் வந்திருக்கணுமே தவிர இங்க ஹோசோ வந்து கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து எக்கிதே தென்ஷாகா ஒக்குரேத்தே இரு தோ ஹோசோஷ்தே மாஷ்தா. ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் லேட்டா வருது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிகோனோ நியூஸ் ஓ ஷின்புன் கா ஹோசோ ஷித்தே இமாஷிதா. ஸோ இங்க ஷின்புன்ல வந்து ஒரு நியூஸ் வெளிவருது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹோசோ கிடையாது. இங்க வந்து ஷின்புன்னி தெத்தே இமாஷிதா அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஹோசோன்றது இந்த இடத்துக்கு ஆப்ட் கிடையாது. அதனால இது ஒரு ராங் தான். ஃபோர்த் ஒன், யமதா சான்வா நான்தேமோ சுகு ஹோசோ ஷித்தே ஷிமாயிமாஸ். ஸோ இந்த இடத்துக்கும் யமதா சான் எதுவா இருந்தாலும் போய் வெளில போய் சொல்லிடுவாரு, எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஷபேத்தே ஷிமாயிமாஸ், ஷபேரு அப்படின்ற வார்த்தை வேணா வரலாமே தவிர அங்கேயும் ஹோசோன்ற வார்த்தை வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யோயாக்கு. யோயாக்கு சுரு நமக்கே தெரியும். யோயாக்குன்னா ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறது, ஒரு சீட் புக் பண்ணி வைக்கிறது, ஆர் ஏதோ ஒரு இடத்த புக் பண்ணி வைக்கிறது. ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முசுமே நீ பாங் ஓ கத்தே குறியோ நீ தோ யோயாக்கு ஓ ஷிமாஷிதா. என் பொண்ணை வந்து பெட்டு வாங்கிட்டு வர சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க யோயாக்கு வராது. மேபி ஈ மாஷிதா தனோமி மாஷிதா அந்த மாதிரி வேணா வரலாம். யமகவா சென்ஷுவா ஒலிம்பிக் தே கின் மெடருனோ யோயாக்கு ஓ ஷிமாஷிதா. இந்த யமகவா அப்படின்ற பிளேயர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது யோயாக்கு ரிசர்வ் பண்ணி வைப்பாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கின் மெதருவோ தொரு தேஷோ அந்த மாதிரி வேணா சென்டென்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட், ஹஹவா யூஷக்கு நீ கரே ரைஸ் ஓ சுக்குரு யோயாக்கு ஓ ஷிமாஷிதா. ஸோ இந்த இடத்துக்கும் அம்மா வந்து நைட்டு கறி ரைஸ் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும்னா யக்கு சொக்கு தான் வருமே தவிர யோயாக்கு வராது. இதுவும் ராங். தொமோதாச்சினோ தாஞ்சோபினா நோதே ரெஸ்டாரண்ட் நோ யோயாக்கு ஓ ஷிமாஷிதா. ஃப்ரெண்டோட பர்த்டேன்றதுனால நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி வச்சேன், ரிசர்வ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், சுசுமு. சுசுமு அப்படின்னா முன்னேறி செல்தல் அப்படிங்கிற அர்த்தம், முன்னேறது, டு அட்வான்ஸ், டு ப்ராக்ரஸ். மாய்னிச்சி கக்கோனி சுசுந்தே பெங்கோஷ்தேமாஸ். டெய்லி நான் ஸ்கூலுக்கு நான் முன்னேறி சென்று நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்க கூட அது வந்து முன்னேறி செல்தல் நம்ம சொல்ல மாட்டோம். கக்கோனி இத்தே பெங்கோஷ்தேமாஸ்னு வேணா நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், தாயோகா நிஷினோ சோரானி சுசுமு தோ குராக்கு நரிமாஸ். ஸோ சூரியன் வந்து மேல் வானத்துல சுசுமு முன்னேறி போச்சு அப்படின்னா டார்க் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல. சுசுமு வரக்கூடாது, அந்த இடத்துல ஷிசுமு வரணும். ஷிசுமு அப்படின்னா மூழ்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது சன்செட்டை வந்து ஹீகா ஷிசுமு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹீகா குரேருன்னு சொல்லுவோம். அதனால இங்க சுசுமு வரக்கூடாது. இதுவும் ராங் தான். மச்சி ஓ கிரேயினி சுரு கேய்காக்குகா சுசுந்தேயிமாஸ். ஊரை நல்லா கிளீன் அப் பண்ற அந்த பிளான், அந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ தேர்ட் ஒன் ஷுட் பி ரைட். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, ஷோராய்வா
ஷோகக்கோனோ சென்சே நீ சுசுமிதா இதெஸ். ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நரிதா இதெஸ் தான் வரும். சுசுமிதாயின்னு இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஃபோர்த் இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின். சபிஷி. சபிஷி அப்படின்னா தனிமையை உணர்றது, லோன்லியா இருக்கிறது. ஸோ இந்த அர்த்தத்தை பார்த்தா இதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஒனாக்காகா இப்பாய்தே சபிஷி குத்தே மோ நானிமோ தபேராரே மாசேன். வயிறு ஃபுல்லா இருக்கு, அப்புறம் எப்படி லோன்லியா இருக்கும்? ஸோ இந்த இடத்துக்கும் சபிஷி வரக்கூடாது. மேபி வயிறு ரொம்ப ஃபுல்லானதுனால எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாரோ என்னமோ. மேபி குருஷி குத்தே அப்படின்னு வேணா வரலாம். இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு. ஹிதோரி தே சேகத்சு சுரு நோவா சபிஷி நோதே ரூமுமே தோ சகாஷிமாஷ்தா. ஸோ தனியா வாழ்றது வந்து ரொம்ப லோன்லியா இருக்கிறதுனால நான் ரூம்மேட்டை தேடுனேன் அப்படின்னு சொல்றாங்க. இது இட் லுக்ஸ் கரெக்ட். கியோ வா தக்சான் அருவிதா நோதே தொத்தேமோ சபிஷி தெஸ். இன்னைக்கு ரொம்ப தூரம் நான் நடந்ததுனால தொத்தேமோ சுகாரே மாஷிதா வேணா வரும், சபிஷி தெஸ் வராது. ஸோ திஸ் இஸ் ராங். சென்சேகா தொத்தேமோ சபிஷி நோதே கக்ஸே தாச்சிவா தாய் ஹெந்தேஸ். இங்க கூட சபிஷி வராது, கிபிஷி வேணா வரும். ஸ்ட்ரிக்டா இருக்காங்க டீச்சர் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 2. நெக்ஸ்ட். கியோமி. கியோமினா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும், ஆர்வம். வாத்தாஷிவா நிஹோன்னோ ஏகா நீ கியோமிகா அரிமாஸ். எனக்கு வந்து ஜாப்பனீஸ் மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தா கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கியோமிகா அரிமாஸ் அப்படிங்கறதே வந்து ஒரு செட் ஃப்ரேஸ் தான். கொனோ சாய்ஃபு நீ கியோமிகா அரு நோதே தாய்செட்சு நீ ஷிதேமாஸ். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வாலெட் ஸோ ஐ எம் கீப்பிங் இட் சேஃப்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்ஸ் மேல எனக்கு ஆர்வம் இருக்கு, அதனால நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இங்க வந்து கொனோ சாய்ஃபுகா ஸ்கி நானோதே அப்படி வேணா சொல்லலாம். ஸோ சுக்கி வேணா யூஸ் பண்ணலாமே தவிர சைஃபுனி கியோமிகா அரிமாஸ் நம்ம சொல்ல மாட்டோம். வாத்தாஷிவா தென்ஷானோ நாக்காதே சுவரேனா குத்தேமோ கியோமிவா அரிமாசேன். ஐ டோன்ட் கேர் ஈவன் இஃப் ஐ எம் அனேபிள் டு சிட் இன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்ஷானோ நாக்காதே, எனக்கு ட்ரெயினுக்குள்ள வந்து நான் உக்காரலன்னா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அதாவது அதை பத்தி எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம கீனி ஷிமாசேன் சுவரேனாக்கு தெமோ கீனி ஷிமாசேன் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர கியோமிவா அரிமாசேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்டும் ராங் தான். ஸ்காரேத்தே ஷிமத்தே ஒக்கிரு கொத்தோனி கியோமிகா அரிமாசேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு வேக் அப் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு எந்திரிக்கணும் போல தோணலை, ஸோ எந்திரிக்கிறதுல ஆர்வம் இல்லை, அந்த மாதிரி சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படி நம்ம கியோமி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்து மேலே நமக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சுகாரேத்தே ஷிமத்தே ஒக்கிராரே மாசேன் அந்த மாதிரி தான் வரணுமே தவிர ஒக்கிரு கொத்தோனி கியோமிகா அரிமாசேன் இந்த மாதிரியான யூசேஜஸ் ராங். ஸோ எக்ஸாமில் வந்து இந்த செக்ஷன் எதுக்கு கேட்குறாங்கன்னா, நமக்கு வார்த்தையோட இங்கிலீஷ் மீனிங்கோ இல்லை அதோட தமிழ் மீனிங்கோ மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ரேபுனோட சேர்த்து நம்ம படிச்சு பார்த்து அதோட யூசேஜும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் வந்து எக்ஸாம்ல வைக்கிறாங்க. இந்த செக்ஷன் வந்து நம்ம பெஸ்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க வேர்ட்ஸ் வொக்காபுலரி படிக்கும் போதே அதை வந்து ஒன்னோ ரெண்டோ ரேபுனோட சேர்த்து எந்த மாதிரி சென்டென்சஸ்ல அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹை அரிகதோ கோசைமாஷிதா.